23வது 1 மார்க்கு. பின்வருவனவற்றுள் எதன் கார்பன் சதவீதம் எத்திலீனுடைய வாய்ப்பாடு C2H4 கார்பனின் சதவீதத்தை ஒத்துள்ளது. பின்வருவனவற்றுள் எதன் கார்பன் சதவீதம் எத்திலீனின் கார்பன் சதவீதத்தை ஒத்துள்ளது. எத்திலீனின் வாய்ப்பாடு C2H4. ஓகேவா? ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரோப்பீன் கொடுத்துருக்காங்க, ஈத்தேன் கொடுத்துருக்காங்க, பென்சின் கொடுத்துருக்காங்க, ஈத்தேன் கொடுத்துருக்காங்க. ப்ரோப்பீன், ஈத்தைன், பென்சின், ஈத்தேன். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டு சம் மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதுவும். பின்வருவனவற்றுள் எதன் கார்பன் சதவீதம் எத்திலீனின் கார்பன் சதவீதத்தை ஒத்துள்ளது. அப்போது ஃபஸ்ட்டு எத்திலீனில் உள்ள கார்பனின் சதவீதத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தினுடைய கார்பனின் சதவீதத்தை கண்டுபிடிச்சி ஒப்பிட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எத்திலீனில் உள்ள கார்பனின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எத்திலீனில் உள்ள கார்பனின் சதவீதம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா போட்டு பார்த்துட்டு இது ஆன்சரோட அந்த ஆன்சர் எது ஒத்து வருதுன்னு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எத்திலீனில் உள்ள கார்பனின் சதவீதம் எத்திலீனில் உள்ள கார்பனின் சதவீதம் ஈக்குவல் டு நிறை பை மோலார் நிறை, கார்பனின் நிறை. எத்திலீனில் உள்ள கார்பனின் நிறை இன்ட்டு சதவீதம் 100. ஸோ எத்திலீனில் பார்த்திங்கன்னா 2 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ 2 × 12னா 24. ஓகே, மோலார் நிறை கண்டுபிடிக்கலாம். C2H4க்கு மோலார் நிறை கண்டுபிடிச்சோம்னா 2 கார்பன் 2 × 12 ப்ளஸ் 4 × ஹைட்ரஜன் 1, 12 × 2 24, 4 28 கிராம் மோல் இன்வெர்ஸ். அப்போ நிறை வந்து 24, மோலார் நிறை வந்து 28 × 100. 24 பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். 24 மோலார் நிறை. C2H4இன் மோலார் நிறை எவ்வளவு அப்படின்னா 28 கிராம் மோல் இன்வெர்ஸ். ஓகேவா? சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கார்பன் வந்து இதில் 2 கார்பன் இருக்கிறனால 12 கிராம் நிறைன்னு போட்டுக்கிட்டோம். மோலார் நிறை 28 கிராம் மோல் இன்வெர்ஸ். 2ஐயும் கேன்சல் பண்ணால் 6/7 × 100ன்னு போட்டால் 6/7 வகுத்தோம்னா 0.8571. ஸோ 100ஆல் பெருக்கணும்னா 85.71%. இப்போ ஃபஸ்ட்டு எத்திலீனில் உள்ள கார்பனின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 85.71%. இதே மாதிரியே ப்ரோப்பீன், ஈத்தைன், பென்சின், ஈத்தேனுக்கு கண்டுபிடிக்கலாம். ப்ரோப்பீன் அப்படின்னா அல்கீன் ஸ்டூடெண்ட்ஸ். அல்கீன்னா கார்பன் டபுள் பாண்ட். அல்கீனுடைய பொது வாய்ப்பாடு என்னென்னா CnH2n. அப்போ இங்கே ப்ரோப்பீன் அப்படின்னா N = 3 கார்பன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ C3 × C3 இங்கே CnH2n, இங்கே Nக்கு 3ன்னு பிரதிடுறீங்க. C3 H2 × 3 C3H6. ஸோ இப்போ ப்ரோப்பீனின் மூலக்கூறு வாய்ப்பாடு C3H6. ஓகே, இந்த ப்ரோப்பனில் இருக்கக்கூடிய கார்பனின் நிறை சதவீதம் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ரோப்பீன். ஸோ ப்ரோப்பீனில் உள்ள கார்பனின் நிறை சதவீதம், ப்ரோப்பீனின் வாய்ப்பாடு C3H6. கார்பனின் நிறை, ப்ரோப்பீனில் உள்ள கார்பனின் நிறை டிவைடட் பை ப்ரோப்பீனின் மோலார் நிறை × 100. ஸோ ப்ரோப்பீனினுடைய வாய்ப்பாடு C3H6. ஓகேவா? அப்போ வந்து கார்பனின் நிறை வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 கார்பன் இருக்குது. 3 × 12 C3H6இன் மோலார் நிறை × 100. கார்பனின் நிறை வந்து 3 × 12, மோலார் நிறை வந்து 42. ஓகேவா? இப்போ தான் கண்டுபிடிச்சோம் பாருங்கள். C3H6 எப்படி 42ன்னு பாருங்கள். 3 கார்பன் 3 × 12 ப்ளஸ் 6 × 1 36 + 6 42. 36 42ஆல் வகுத்தா 6/7. ஸோ 6/7 × 100. அப்போ 6/7 வகுத்தா 0.8571 × 100. 100ஆல் வகுத்தா 85.81. ப்ரோப்பேனில் உள்ள கார்பனின் நிறை 85.81%. ப்ரோப்பீனில் உள்ள கார்பனின் நிறை $85.71%. அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரோப்பேனிலையும் 85.71% வந்திருக்குது. அதே மாதிரி எத்திலீன்லேயும் 85.71% வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஆன்சர். ப்ரோப்பீன் அப்படிங்கிறது ஆன்சர். இருந்தாலும் மற்றதும் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஈத்தைன். ஈத்தேன்கிறது ஒரு அல்கைன். அல்கைனுடைய பொது வாய்ப்பாடு என்னென்னா CnH2n -2. ஓகே, இங்கே அல்கைன் அப்படின்னா ஈத்தைன். இந்த இடத்துல ஈத்தைன்னா என்னோட எண்ணிக்கை வந்து 2. என்னோட எண்ணிக்கை வந்து 2 இந்த இடத்துல பிரதியிடுறீங்க. அப்போ C2H2 × 2 -2 C2H4 4 -2. ஸோ C2H4 -2னா C2H2. அப்போ ஈத்தைனினுடைய வாய்ப்பாடு C2H2. உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம் சொல்லியிருக்கேன் ஸ்டூடெண்ட், C2H2. ஸோ C2H2ங்கிற ஈத்தைனில் நிறை சதவீதம், கார்பனின் நிறை சதவீதம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஈத்தேனுடைய கார்பனின் நிறை சதவீதம், ஈத்தைனுடைய வாய்ப்பாடு C2H2. ஃபஸ்ட்டு மோலார் நிறை கண்டுபிடிக்கலாம். 2 × 12 + 2 × ஹைட்ரஜன் 2 × 1 24 + 2 26 கிராம் மோல் இன்வெர்ஸ். ஸோ இப்போ ஈத்தைனினுடைய மோலார் நிறை 26 கிராம் மோல் இன்வெர்ஸ். இப்போ ஈத்தைனின் உள்ள கார்பனின் நிறை சதவீதம், கார்பனின் நிறை, ஈத்தைனின் உள்ள கார்பனின் நிறை டிவைடட் பை ஈத்தனின் மோலார் நிறை × 100. கார்பனின் நிறை வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 கார்பன் 2 × 12. மோலார் நிறை வந்து பார்த்திங்கன்னா 26 × 100. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6/13. ஸோ மேலே வந்து 2 இருக்குது. ஸோ அப்போ 2 × 6 12, 12/13 × 100ன்னு வரும். இதை கேன்சல் பண்ணால் 92.30, 92.30, 0.9230 × 100. இதை பெருக்கினீங்கன்னா 92.30%. 30%. அப்போ ஈத்தைனில் 92.30 வருது. ஓகே, அதே மாதிரி ஈத்தேன் கண்டுபிடிக்கலாம். ஈத்தேன் அப்படிங்கிறது ஒரு அல்கேன். அல்கேனுடைய வாய்ப்பாடு CnH2n. நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், CnH2n +2. ஈத்தைன் அப்படின்னா என்னோட எண்ணிக்கை 2. அப்போ C2H2 × 2 +2. அப்போது C2H4 +2 6. C2H6ங்கிறது ஈத்தேனுடைய வாய்ப்பாடு. C2H6னுடைய மோலார் நிறை கண்டுபிடிச்சோம்னா 2 × 12 + 6 × 1 24 + 6 30 கிராம் மோல் இன்வெர்ஸ். ஸோ இதே மாதிரியே ஈத்தேனில் உள்ள கார்பனின் நிறை சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஈத்தேனில் உள்ள கார்பனின் நிறை டிவைடட் பை மோலார் நிறை × 100. சேம் அதே மாதிரியே போடுங்க. இதில் 2 கார்பன் இருக்குது. 2 × 12 டிவைடட் பை 30, மோலார் நிறை 30 × 100. கேன்சல் பண்ணோம்னா 12/15 × 100 வகுத்தோம்னா 0.8 × 100. ஸோ 80%. ஈத்தேனில் உள்ள கார்பனின் நிறை சதவீதம் 80%. பென்சினுடைய வாய்ப்பாடு C6H6. மோலார் நிறை 6 × 12, 6 × 1. ஸோ 6 × கார்பனின் ஒப்ப நிறை 12 + 6 × ஹைட்ரஜன் ஒப்ப நிறை 1. 6 × 12 + 6 × 1 72 + 6 78 கிராம் மோல் இன்வெர்ஸ். இப்போ அதே மாதிரி C6H6 பென்சில் உள்ள கார்பன் நிறை சதவீதம். C6H6 உள்ள கார்பனின் நிறை டிவைடட் பை மோலார் நிறை × 100. கார்பனின் நிறை இதில் 6 கார்பன் 6 × 12 டிவைடட் பை மோலார் நிறை 78 × 100. 22/78 × 100 கேன்சல் பண்ணால் 0.923 × 100 100ஆல் பெருக்கணும்னா 92.30%. இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், பென்சினின் சதவீதமும் 92.30. பாருங்கள், பென்சினின் சதவீதம் 92.30%. ஓகே, அடுத்து ஈத்தைனின் சதவீதமும் 92.30%. ஈத்தேனினுடைய சதவீதம் 80%. இதனுடைய சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 85.71%. இதே சதவீதம் தான் எத்திலீனுக்கும் வந்துச்சு இல்லையா? ஸோ எத்திலீனில் உள்ள கார்பன் நிறை சதவீதம் 85.71 எதுக்கு வந்துச்சுன்னா ப்ரோப்பீனுக்கு மட்டும் தான் வந்துச்சு. அப்போ ப்ரோப்பீன் தான் சரியான ஆன்சர். ஃபஸ்ட் ஆன்சர் தான் கரெக்டு. ஸ்டூடெண்ட்ஸ், 24வது 1 மார்க் பாருங்கள். பின்வருவனவற்றில் எது கார்பன் 12ஐ பொறுத்து உண்மையான கூற்று? கார்பன் 12இன் ஒப்ப நிறை 12U. ஸோ இதுதான் சரியான கூற்று. மற்றதெல்லாம் தவறு ஸ்டூடெண்ட்ஸ். கார்பனின் அனைத்து சேர்மங்களிலும் ஆக்சிஜனுடைய ஆக்சிஜனேற்ற எண் +4ன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 1 மோல் கார்பன் 12இல் 6.022 × 1022 அணுக்கள் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. அனைத்தும் கொடுத்துருக்காங்க. எது வந்து கார்பன் 12ஐ பொறுத்து உண்மையான கூற்றுன்னா ஃபஸ்ட் ஆன்சர் தான் சரி. கார்பன் 12இன் ஒப்ப நிறை 12U. அணுநிறைக்கு நியமமாக பின்வருவனவற்றுள் பயன்படுத்துவது எது அப்படின்னா ஃபஸ்ட் ஆன்சர் 6 கார்பன் 12. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆன்சர் ஃபஸ்ட் ஆன்சர் 6 கார்பன் 12. இப்போ 25 1 மார்க் நடத்தியிருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி 25 1 மார்க்கு எழுதிருங்க. ஓகே, ஸோ அடுத்து
இந்த லெசன் ஃபுல்லாக புக் பேக் கொஷின் ரோமன் 2 25 1 மார்க்கும் படித்து இன்றைக்கி எழுதிருங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த லெசனில் இது வரைக்கும் நடத்தியிருக்கோம் இல்லையா, புக் பேக்கில் ரோமன் 2 ஃபுல்லாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இருக்கக்கூடிய அனைத்து கொஷின்ஸையும் நல்லா போட்டு பார்த்துருங்க. நான் உங்களுக்கு கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுறேன். அந்த கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் எழுதி சென்ட் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி 25 1 மார்க்கையும் சென்ட் பண்ணிவிட்டு புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா போட்டு ரிவிஷன் பண்ணிவிடுங்க. ரிவிஷன் பண்ணி முடிச்சுடுங்க. நான் உங்களுக்கு 2 கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுறேன் ஈவினிங். அந்த 2 கொஷின் பேப்பருக்கு உண்டான ஆன்சரையும் எழுதி நாளைக்கு ஈவினிங்குள்ளே சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்றைக்கி ஈவினிங் 25 1 மார்க்ஸு ஆன்சர், கொஷின் வித் ஆன்சர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து போட்டு பார்த்து சென்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி நடத்தின இந்த ஃபஸ்ட்டு யூனிட்டோட புக் பேக் கொஷின்ஸை அப்படியே சென்ட் பண்ணிவிடுங்க. புக் பேக் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 2 கொஷின் பேப்பர் அனுப்புகிறேன். அந்த கொஷின் பேப்பருக்கு உண்டான ஆன்சரை எழுதி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ளே அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.